திருநெல்வேலி மாநகரில் மக்கள் பணத்தை ஏமாற்றி ஆன்லைன் முதலீட்டு மோசடியில் ஈடுபட்ட கேரளத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் எடப்பட்டா எப்பிகாட்டை சேர்ந்த ஆசிக் என்ற இளைஞர் திருநெல்வேலியில் பெருமளவில் ஆன்லைன் முதலீட்டு மோசடியில் ஈடுபட்டிருந்தது போலீசார் நடத்திய விசாரணையில் வெளிப்பட்டது. கணினி மற்றும் சமூக வலைதளங்களின் பின்னணியை நன்கு அறிந்த ஆசிக் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற நிபுணராக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மக்கள் ஆன்லைன் மூலம் பணத்தை எப்படி முதலீடு படுத்தலாம் என நம்ப வைக்கப்பட்டு போலியான முதலீட்டு திட்டங்களை உருவாக்கி மோசடி வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை மாற்றி நீண்ட காலமாக அவர் மோசடி தொழிலில் ஈடுபட்டு வந்தது தற்போது அம்பலமாகி உள்ளது. வேலையே செய்யாமல் சம்பாதிக்கலாம், குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் அடையலாம், தினசரி கை நிறைய வருமானம் போன்ற பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வாட்ஸ்அப் குழுக்கள், சமூக வலைதள விளம்பரங்கள், போலியான வலைதளங்கள் போன்றவற்றின் மூலம் ஆசிக் பலரை கவர்ந்து பணத்தை பறித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த மோசடியில் சிக்கி பலர் தங்கள் சேமிப்புத் தொகையை இழந்ததாகவும் போலீசாரிடம் பல புகார்களும் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருநெல்வேலி மாநகரில் பொது ஒழுங்கு பாதிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் பதற்றமும் நம்பிக்கையின்மையும் உருவாகியது. இந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி மாநகர துணை போலீஸ் கமிஷனர் பிரசன்னகுமார், போலீஸ் உதவி கமிஷனர் செந்தாமரை கண்ணன் மற்றும் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் சண்முகவடிவு ஆகியோர் இணைந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஆசிக் நடத்தி வந்த டிஜிட்டல் தளங்கள், பயன்படுத்திய வங்கிக் கணக்குகள், மோசடியாக பணம் பறித்த விதம் உள்ளிட்டவை தொழில்நுட்ப ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டன. இதன் பேரில் ஆசிக் பொதுமக்களின் பணத்தை ஏமாற்றியது மட்டுமல்லாமல் சைபர் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு பராமரிப்பிற்கும் கேடு விளைவிப்பதாக போலீசார் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து மேலதிகாரிகளின் பரிந்துரையின் பேரில் திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் ஹாதிமணி ஆசிக்கை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டார். அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் தடுப்பு காவலில் அடைக்கப்பட்டார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பிரிஸ்கா லூயிஸ்.